ஹலோ மை டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு யூனிவர்சிட்டி பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் சொல்ல போனால் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க, என்னோட அஃபோர்டபுள் ஃபீஸில் தமிழ்நாட்டில் என்னால் படிக்க முடியல, நீங்கள் அதர் கண்ட்ரிக்கு போய் படிக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா எனக்கு ஒரு நல்ல கண்ட்ரி சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வியட்நாம் கண்ட்ரியை தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஏன் வியட்நாம் கண்ட்ரி நம்ம சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய பற்றியும் உங்களுக்கு டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். முக்கியமாக வியட்நாமில் இருக்கக்கூடிய டியூட்டன் யூனிவர்சிட்டி பற்றி தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் தெளிவாக சொல்ல போகிறேன். எது மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, நம்ம படிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியான ப்ராசஸும் அண்ட் இங்கே எஜுகேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த டியூட்டன் யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டின்னு சொல்லலாம். வியட்நாமில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. ஓகேங்களா, அண்ட் தென் இந்த யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் லொக்கேஷன் டனாங் சிட்டின்னு சொல்லலாம். ஓகேங்களா, நமக்கு நம்ம ஊரில் எப்படி இந்தியாவில் டெல்லி, மும்பை மாதிரி ஏரியாஸ், முக்கியமான ஏரியாஸ் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டாக நம்ம டெல்லி எடுத்துக்குவோம், அடுத்ததாக மும்பையை சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி டனாங் சிட்டி பார்த்தீங்க அப்படிங்கிறது ஒரு மும்பை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மேஜரான ஏரியான்னு சொல்லலாம். அங்கே வந்து இந்த டியூட்டன் யூனிவர்சிட்டி வந்து லொக்கேட் ஆகிருக்கு. உங்களுக்கு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் இருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 to 3 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சிலேயே உங்களுக்கான இந்த டியூட்டன் யூனிவர்சிட்டி வந்து லொக்கேட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா, நீட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எலிஜிபிலிட்டி மார்க் எடுத்திருந்தாலே நீங்கள் நீட்டில் வந்து கிளியர் பண்ணியிருந்தாவே போதும், இந்த கண்ட்ரியில் படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த காலேஜில் நான் படிக்கிற ஐடியா இருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த ட்ராவல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சென்னையிலேருந்து கிளம்புறீங்க அப்படின்னா, சென்னையிலேருந்து மலேசியா நீங்கள் கோலாலம்பூர் போகிற மாதிரி இருக்கும், அங்கேருந்து உங்களுக்கு வியட்நாம் போகிற மாதிரி இருக்கும் ஏர்போர்ட். உங்களுக்கு ஃப்ளையிங் ஹவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ் தான் இருக்கும். அண்ட் தென் நீங்கள் வெயிட்டிங் டைம்லேருந்து டோட்டலாக ஒரு 6 ஹவர்ஸ்க்குள்ளேயே நீங்கள் வந்து யூனிவர்சிட்டியை ரீச் பண்ணுற அளவுக்கு உங்களோட பொசிஷன்ஸ் வந்து இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஃபுட் பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஃபுட்ஸ் வந்து மேஜராக ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகேங்களா, சேஃப்டி வைஸ்லையும் ரொம்ப ஒரு நல்ல கல்லூரியாகவும் இருக்குது, யூனிவர்சிட்டியாகவும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியும் வந்து ஒரு சேஃபஸ்ட் கண்ட்ரின்னு சொல்லலாம். ஓகேங்க, நான் ஏன் இங்கே இந்த யூனிவர்சிட்டியை நான் செலக்ட் பண்ணணும், இந்த டனாங் சிட்டியை நான் செலக்ட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் ஹப்னு சொல்லலாம். ஓகேங்களா, உங்களுக்கு நம்ம ஊரில் செலவாகிற மாதிரியே தான் அஃபோர்டபுள் ரேஞ்ச் தான். நீங்கள் வந்து யூஎஸ், யூகே போகிறீங்க அப்படின்னா அங்கே எவ்வளோ செலவாகுதோ அதை விட ரொம்பவே கம்மியான எக்கனாமிக் ஹப்னு சொல்லலாம். அண்டு உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டூரிசம் பிளேஸாகவும் இருக்குது, நிறைய டூரிசம் ஸ்பாட்லாம் இருக்குதுன்னு சொல்லலாம். அதனால் நம்ம ஒரு நல்ல எக்கனாமிக்லேயும் நீங்கள் ஒரு டூரிசம் ஸ்பாட்டும் இருக்குது. ரொம்பவே தவறான விஷயங்கள்லாம் வந்து செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த வார்த்தையை நம்ம சொல்ல வேண்டாம், அது மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அலவுடே கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் வந்து மூவ் பண்ணுறாங்க. அப்படிங்கிறனால நம்ம ரொம்பவே சேஃப்டியான ஒரு ஏரியாவாகவும் இருக்குது, மெயினான கண்ட்ரியாகவும் இருக்குது. சேஃப்டி வைஸ் உங்களுக்கு ஒரு 7th பிளேஸ் ஆல் ஓவர் வேர்ல்டில் வந்து இருக்குன்னு சொல்லலாம். அதனால் தாராளமாக நம்ம செலக்ட் பண்ணலாம். சரிங்களா, அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. நீங்கள் நெட்வொர்க்கிங், பிரிட்ஜிங் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் லெவல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு இமேஜஸ் அண்ட் வீடியோஸில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அண்ட் எஜுகேஷன்ஸ்க்கும் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, இதுதான் நம்ம வந்து இந்த சிட்டியை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கான காரணங்களாக இருக்கலாம், டனாங் சிட்டி. ஓகே, இந்த டியூட்டன் யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேஷன்ஸ்லாம் சொல்லிட்டோம், அண்ட் ஏர்போர்ட்லேருந்து நியர்பை டிஸ்டன்ஸும் சொல்லலாம். அதே மாதிரி வேர்ல்ட் ரேங்கிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 401லேருந்து 450 ரேஞ்சஸில் வந்து இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. மெடிசனில் எம்பிபிஎஸ் படிக்கிறீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான காலேஜாகவும் இந்த காலேஜ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் அஃபோர்டபுள் ஃபீஸ் ரேஞ்சும் இருக்கும். இந்த ஃபீஸ் ரேஞ்ச் நீங்கள் எக்ஸாக்டாக என்ன ரேஞ்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு நம்பர் கால் பண்ணி நீங்கள் வந்து வியட்நாம் சிட்டியில் படிக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க, இந்த கண்ட்ரியில் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக கால் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீட்டாக உங்களுக்கு எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி எய்ம்ஸ் எந்த அளவுக்கு ஒரு நல்ல ரேங்கிங் இருக்காங்களோ அதே மாதிரி இங்கே வியட்நாமில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் இந்த டியூட்டன் யூனிவர்சிட்டின்னு சொல்லலாம். ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வியட்நாம் கண்ட்ரியை பொறுத்தவரையும் கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் இன்ஃப்ராலேருந்து கல்ச்சுரல்லேருந்து எல்லாமே நம்ம நியர்பை கண்ட்ரியாக இருக்குது அப்படிங்கிறனால உங்களுக்கு எல்லாமே அஃபோர்டபுளாக இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி டிசீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஒரு டிசீஸ் இருக்குன்னா அதுக்கு சேம் பேட்டர்ன் தான் அங்கேயும் இருக்கும். ஓகேங்களா, நிமோனியானா நம்ம ஊரில் நிமோனியா, அங்கேயும் நிமோனியா தான், இது மாதிரி தான். ஓகேங்களா, உங்களுக்கு எல்லாமே நம்ம ஊர் பக்கத்து ஊர் மாதிரியான விஷயங்களாக தான் இந்த வியட்நாம் கண்ட்ரி வந்து இருக்குன்னு சொல்லலாம். டிஸ் இருக்குது. ஓகேங்களா, ஃபர்தராக வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், ப்ராசஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.